ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு நான்வெஜ் லஞ்ச் ரொட்டீன் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சூப்பராக ஒரு லஞ்ச் ரொட்டீன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சங்கரா மீன் அப்புறம் கொஞ்சம் சீலா மீன் வாங்கியிருக்கேன். கூட வந்து கொஞ்சமாக நான் இறாவும் வாங்கியிருக்கேன். காலையிலேயே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி அமிச்சாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா சாதம் காய் செஞ்சு அமிச்சாச்சு. அதில் கொஞ்சம் சாதம் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நவீனோட தாத்தாவும் பாட்டியும் வராங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் மீனும் இறாவும் வாங்கிட்டு நான் வந்து லஞ்ச் பண்ண போகிறேன். முதல்ல வந்து மீனை வந்து மசாலா போட்டு வச்சுட்டு அது பாட்டு ஊறிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சமாக தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், வீட்டிலையே பொடி பண்ண மிளகுத்தூள். பொதுவாக தக்காளி நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அதை வந்து மீனோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து மற்ற நம்ம எறா பண்ணுறதுக்குள்ளே மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த சீலா மீனை மட்டும் வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சங்கரா மீன் வந்து குழம்பு வச்சுக்க போகிறேன். எறா வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பக்கமாக ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் லேடிஸ் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேலை பார்த்து டயர்டாகிடும். ஸோ நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக. கொஞ்சம் நான் வந்து புதினா, எலுமிச்சப்பழம் சேர்த்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சுகர் ஆட் பண்ணல, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். சுகர் வேண்டாம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக அப்படியே குடிக்க போகிறதில்ல, வேலை செஞ்சுட்டே ஒரு வாய் குடிச்சிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டோன்னா இது ஒரு வாய் குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்கலாம். தாகமாக இருக்கும்போது இதையே குடிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டேன். பெரிய பானை, கொஞ்சம் நிறைய சாதம் வேணுங்கிறதுனால மீன் மசாலா போட்டு வச்சாச்சு. எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் மீன் குழம்புக்கு குழம்பு வந்து கொதிக்குது. மீன் போடலை, மாங்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீன் போடலான்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மாங்காய் பாருங்கள், கொஞ்சம் மாங்காய் வேகணும். இது வந்து முழுக்க தேங்காய் அரைச்சி விட்டு நெல்லை ஸ்டைலில் அம்மா பண்ணுற அதே குழம்பு தான். இந்த குழம்போட ரெசிபி வேணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம வந்து நல்லா கொதிச்சு அடங்கினதுக்கப்புறமா மீன் போட்டு சிம்மில் வச்சோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எறா மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நான் வந்து மீன் போட்டேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு போகிறேன், வெந்துடும். இன்னொரு பக்கம் நம்ம எறாவும் க்ளீன் பண்ணிடலாம். எறா தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டம். கொண்டு வந்தவங்க இப்போ வந்து இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து கழுவ முடியாது. இதெல்லாம் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து நம்மளே தான் க்ளீன் பண்ணிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மற்றதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள. சரி, அது ஒரு பக்கம் மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம வந்து எறாவை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து மீன் நல்லா வெந்து, சங்கரா மீன் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். அது வந்து தாளிக்கணும், நம்ம கடைசியாக தான் தாளிப்போம். ஸோ அது இருக்கட்டும். பார்த்திங்கன்னா எறா வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு, அதை வடிச்சிடலாம். குக்கர் சாதம் யூஸ் பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. இப்போ வந்து குழம்புக்கு வந்து நம்ம தாளித்து ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டு தாளிப்போம். நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா தாளித்து குழம்புல விட்டோன்னா அந்த குழம்போட வாசனை அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து குழம்பு ஒரு பக்கம் தாளித்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வந்து எறா தொக்கு செஞ்சிடலாம். எறாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்ற ஒரு உணவுப் பொருள்னால நம்ம நிறைய பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கும் எறாலாம் சாப்பிட்டா. ஸோ நீங்கள் எறா சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பூண்டு சேர்த்து தொக்கு செய்யுங்க. அப்புறம் வந்து எறா தொக்கோட ரெசிபியுமே வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு, நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா இதாகிடுச்சு. இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, பெரிய பெரிய சைஸாக இருக்குது. அவங்க கட் பண்ணி கொடுத்ததே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் பொரிக்கிறேன். இல்லைனா நார்மலாக தவாவில் தான் பொரிக்கிறது. இது மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் எறா தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. எறா தொக்கு கொஞ்சம் சேர்ந்து வரணும். மீனும் வந்து ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்படிங்கிறதுனால அது ஒரு பக்கம் சிம்மில் வேலை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வந்து கிச்சனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் வந்து கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும்.
ஒரு செட் வந்து மீன் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். சண்முகி படத்தில் கமல் சாருக்கு ஒரு பாட்டு வரும், வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு. பொதுவாக எல்லா நாளுமே வந்து அதுவும் லீவ் நாட்கள்லையோ இல்லை சண்டேலையோ வந்துச்சுன்னா ஃபுல்லாமே வந்து வேலை வேலையாக இருக்கும். இன்றைக்கி சண்டே இல்லை, வெனஸ்டே தான். ஆனால் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து லஞ்சு தனியாக பண்ணணும் அப்படிங்கிறதுல காலையிலே முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவோம். லஞ்சுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. சமைச்சு முடித்தோடனே கிச்சன் ஸ்லாப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே அந்த செஞ்சதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இல்லைனா அதை பார்த்தா சாப்பிடணுன்னே தோணாது, எவ்வளோ நல்ல ருசியாக சமைச்சிருந்தாலும். ஸோ வந்து கிச்சன் ஸ்லாப்பை வந்து கிச்சன் ஸ்டவ்வு ஸ்லாப்பை வந்து கழுவிடலாம். அம்மா வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே நேராக பாத்திரம் கழுவ போயிட்டாங்க. வந்து மாங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் உள்ள மாங்காய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கடலை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சீசனே கிடையாது, எப்போவுமே மாங்காய் இருக்கும். ஒரு 2 மாங்காவது மரத்தில் இருக்கும். அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை பாத்திரம் கழுவி எடுத்து வச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்மளோட வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே மாதிரி மீன் சமைக்கிறோம், அம்மா வராங்கன்னு சொன்னோன்னே வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ அவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளை செஞ்ச எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த லஞ்ச் ரொட்டீன் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.